வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் போத்தீஸ் ஸ்வர்ணமஹால் டிஜிகோல்டில் யாரும் சொல்லாத சில தகவல்கள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த திட்டத்தில் நமக்கு எப்படி லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட போகிறோம். இந்த திட்டம் நல்ல திட்டம்தான். இந்த திட்டத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும். இதில் நம்ம 100 ரூபாயிலிருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த திட்டத்துப்படி நம்ம முதல்ல 75 நாளில் இன்வெஸ்ட் பண்ணுறது எந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாமோ அதில் நமக்கு பெனிஃபிட் 7% கொடுப்பாங்க. அடுத்து 75 நாளில் 5% கொடுப்பாங்க. அடுத்து 75 நாளில் 3%, அடுத்து 75 நாளில் 1% கொடுப்பாங்க. இந்த திட்டத்தில் நான் சேர்ந்து 1 கிராம் தங்கம் எடுத்திருக்கேன். அதுவும் 13,876 ரூபா ரேட்டில் 10,000 கட்டி 1 கிராம் தங்கம் நான் எடுத்திருக்கேன். அது எப்படின்னு பார்த்தாங்கன்னா, நான் 75 நாளில் 5,000 ரூபா கிட்டத்தட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுவும் 100, 200, 500, 1000 அப்படின்னுட்டு. அப்படிங்கும்போது நமக்கு தங்கமாக வர வைக்கும்போது கொஞ்சம் அதிகமாகவே வர வைப்பாங்க. நம்ம இந்த திட்டத்தில் ஆரம்பிக்கும் போது 150 நாளில் நம்ம எவ்வளோ செலுத்துதோமோ அதிலிருந்து நம்ம பெனிஃபிட் பார்க்கலாம். 150 நாள் நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு அதிகமாக கூடுதல் செலுத்த முடியும்னு பார்த்து நம்ம அதில் அதிகமாக செலுத்தணும். அப்போ தான் நமக்கு லாபம் கிடைக்கும். கடைசியில் முடிய போகிற அந்த 150 நாளில் நம்ம அதிகமாக அமௌண்ட் போட்டாலும் நமக்கு தங்கம் அதிகமாக சேராது. கடைசி 150 நாளில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு கொஞ்சமாக தான் தங்கம் பெனிஃபிட் கிடைக்கும். இந்த திட்டம் ஆரம்பித்த தேதியிலிருந்து 365 நாள் முடிஞ்சிருக்கணும். இந்த திட்டம் முடியுமே நம்ம போய் காயினை எடுத்துக்கலாம், இல்லைன்னா தங்க நகையாக எடுத்துக்கலாம். தங்க நகையாக எடுத்தோம்னா வேஸ்டேஜ் 10% போடுவாங்க, ஜிஎஸ்டி 3% போடுவாங்க, செய்கூலி சேதாரமும் சேர்த்து எடுப்பாங்க. இப்போ நம்ம காயினாக எடுத்தோம்னா வேஸ்டேஜ் 2%, ஜிஎஸ்டி 3% போடுவாங்க. இந்த டிஜிகோல்டு திட்டத்தில் நம்ம தங்க நாணயமாக எடுத்தாலும் சரி, தங்க நகையாக எடுத்தாலும் சரி, நம்ம டிஜிகோல்டில் எவ்வளோ அமௌண்ட் சேர்த்து வச்சுருக்கோம், எவ்வளோ அமௌண்ட்டுக்கு தங்கமாக கிராமாக சேர்த்து வச்சுருக்கோம்னு பார்த்து அதுக்கு தக்கபடி நம்ம தங்க நகையாவோ காயினாவோ வாங்கணும். எக்ஸ்ட்ரா அவங்க காயின் வாங்கினோம்னா அன்றைய தங்க ரேட்டுக்கே வந்துடும். நமக்கு எந்தவித ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்காது. நாம் டிஜிகோல்டில் சேவிங் பண்ணி வச்சுருக்க அந்த தங்க கிராமுக்கு நம்ம எடுக்கணும். அப்படி எடுத்தால் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி போடும்போது நமக்கு பெனிஃபிட்டு கொஞ்சம் வரும். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தான் பைசா கொடுக்க வேண்டியிருக்கும். கூடவே ஒரு 100 மில்லி, 50 மில்லி, 200 மில்லி அப்படின்னு நம்ம சேர்த்து தங்க நாணயமாவோ காசாவோ எடுத்தோம்னாக்கி அதில் நமக்கு பெனிஃபிட் கிடையாது. அன்னைக்கு அந்த தேதியில் என்ன ரேட்டு தங்கத்துக்கு அப்படின்னு பார்த்து அதே ரேட்டுக்கு வந்த மாதிரி வந்துடும். என்ன கேட்டால் இந்த டிஜிகோல்டு நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் 10,000 கட்டி அன்னைய தங்க ரேட்டுக்கு படி நான் 3,000 பெனிஃபிட்டில் தான் 1 கிராம் தங்க நாணயம் எடுத்தேன். இந்த திட்டத்தில் நாம் முதல்ல எவ்வளோ சேவிங் பண்ணுறோமோ அவ்வளோ பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். கடைசியில் கூட நம்ம குறைய சேவிங் பண்ணால் போதும். 150 நாள் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோவுக்கு நம்ம சேவிங் பண்ணலாம், அவ்வளோ அமௌண்ட்டுக்கு. அதனால் நம்ம ஆரம்பிக்க தேதியை பார்த்து கவனமாக நம்ம சேவிங் பண்ணணும். இந்த திட்டம் நம்ம 100 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபான்னு கட்டி 1 கிராம் 2 கிராம் சேமிக்கிறதுக்கு ரொம்ப சிறந்த நல்ல திட்டம் தான் நான் சொல்லுவேன். நான் 1 கிராம் கட்டி எடுத்ததே நம்ம முதல்ல 1 கிராம் கட்டி எடுக்கிறதுக்கு எப்படின்னு பார்த்துக்கிடுவோம், ஏமாத்துறாங்களா என்ன ஏதுன்னு பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த திட்டத்தில் நான் சேர்ந்தேன். அதுக்கு பிறகு நான் கட்டி 1 வருஷம் கழிச்சு போய் எடுக்கும்போது எனக்கு நல்ல லாபமாக தான் இருந்தது. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பது நான் உங்கள் சக்தி. இந்த டிஜிகோல்டு திட்டத்தில் நான் திருநெல்வேலி பிரான்ச்சில் தான் 1 கிராம் எடுத்தேன். இந்த போத்தீஸ் ஸ்வர்ணமஹால் திருநெல்வேலியில் எங்கே இருக்குது அப்படின்னாக்கி நெல்லையப்பர் கோவிலிருந்து நடந்து போகிற தூரம் தான் இருக்குது.